என்ன மச்சான் கோயிலுடைய கை வச்சிட்டியா? மச்சான் என்னடா நீங்க? இது என் சேவிங்ஸ்டா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா மச்சான் சேவிங்ஸ்லாம் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டல்ல. சேவிங்ஸ்ல உள்ள காசு வச்சிருக்க? வா இன்னும் தேவையில்லை. என்ன இதுலையும் டீ குடிக்க போகலான்னு சொல்லுவேன். அதுக்கு இது ஏன் டீ இருக்கட்டும். மச்சான் ஒரு டீ தான்டா. முடியாது இவன் ஒரு டீ, நீ ஒரு டீ, நான் ஒரு டீ, மொத்தம் 3 டீ. முடியாது. டேய் ஒரு 50 ரூபா ஏடுறா. என்னடா இப்படி பண்ற? முடியாது. டேய் ஒரு 50 ரூபா எடுக்க மாட்டேடா நீ? மாட்டேன். என்ன? சரி மச்சான், ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்க, ஏதோ முக்கியமானதா இருக்கும். நானே வேற யார்ட்ட கேட்குறேன். இந்த காசுலாம் நமக்கு டீ வேணாடா கார்த்தி. சரி கேளு. ஹலோ மச்சான், வண்டியில பெட்ரோல் இல்ல, ஒரு 50 ரூபா மட்டும் அனுப்பிச்சுடுறியா? அனுப்புறியா? சரி 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 சரி. ஆ வேண்டாம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ சொல்லு மச்சான். ஒரு 50 ரூபா இருக்காடா? சார் பெட்ரோல் இருக்கான், இப்போ கொஞ்ச நேரம் பார்க்கலையா? அப்படியா, சரிடா, நான் நிஷாந்துக்கு நேராகவே அனுப்பிடுறேன். சரி மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து அனுப்பிச்சுட்டு. மச்சான் நான் வேணா வேற யார்ட்டையா ட்ரை. ஒன்றும் கொடுங்க, நானே தரேன் போ. மச்சான் நான் வேணா. யா சக்சஸ். போ போ போ. யா சக்சஸ். என்ன புது பாத்திரமா இருக்கே? அச்சு, யார் பாத்திரம் இது? வாங்க. ஐயோ, எதுமா? இது இதுதான். இது மைனாதுமா? அப்படியா? அந்த புள்ள அன்னைக்கு நல்லா பேசுச்சு. நான் தான் அதுகிட்ட சரியா பேசல. ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா, விட மாட்டாங்க. ச்சே, நம்ம வேணா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போலாமா? ஐயோ, அதுக்கும் விட மாட்டாங்க. நம்மளும் இப்படிதான் இருந்திருக்கணுமோ? சரிம்மா, நான் அப்படியே காத்தாட வெளியே போயிட்டு வரேன். ஐயோ மாமா, வீட்டுல அத்தனை வேலை இருக்குது, போய் வேலையை பாரு போ. என் அண்ணனுக்கும் வேணும். இப்போ எதுக்குடா மூஞ்சி திருப்பிட்டு இருக்கீங்க? கழுத்து வலிக்குது. மச்சான் போதும்டா. சரி சொல்லு, இப்போ எதுக்கு இந்த சேவிங்ஸு? ம் அவளுக்கு என்ன? ஏன் திடீர்னு? திடீர்னுலாம் இல்லை, ரொம்ப நாளாகவே சேர்த்து வச்சிட்ருக்கேன். இவ்வளோ காசு வச்சிருக்கும் போதே நினைச்சேன்டா. சூப்பர். என்ன? ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணாம். மச்சான், இந்த காசை வச்சு என்ன பண்ண போற நீ? ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்காதீங்களா, பேசாம நான் வேலைக்கு போயிடவா? மச்சான் இப்போ சினிமா? மச்சான் நீ ஹீரோடா. என்ன பண்ணலாம்? மச்சான் இப்போ எதுக்கு உங்களுக்கு காசு?
பர்த்டேவா? லவ் அனிவர்சரியா? அப்புறம் எதுக்குடா? சும்மா தான். அப்படியா? சரி மச்சான், நாங்கள் அப்படியே சும்மா கிளம்புறோம். டேய் உட்கார்றா. பின்ன என்னடா? மச்சான் நிஜமாவே காரணம்லாம் இல்லைடா. அவள் லவ் பண்ணதுலேருந்து அவளுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. அவளே தான் எனக்கு எல்லாமே பண்ணுறான். அவளுக்கு பண்ணுறக்கான சூழ்நிலை வந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடிச்சதில்லை. சரி அதான் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் ஏதாவது செய்யணும்னு அப்படி ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்ருக்கேன். அவ்வளோதான். சரி, என்ன ஐடியா? தெரில. தலைகால இல்லாம தான் பண்ணுவியாடா நீ? யோசி, எப்பாவது ஏதாவது சொல்லியிருப்பா. மச்சான் அவளுக்கு அப்படிலாம் இல்லைடா. அப்புறம் என்ன? அவ்வளோதான், எதுவும் ஆகாத. உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்ரா. இதுக்கெல்லாம் அவன் தான் கரெக்டாக இருப்பான். யாரு? அவன் தானே? ஹலோ மச்சான். சொல்றா மச்சான், ஒரு உதவி. ஒரு நிமிஷம். ஹலோ தங்கம். ஆ, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. என்னது தலைவலிக்குதா? நான் வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஏன் வேலையா இருப்ப? ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ செல்லக்குட்டி. நீ வந்து கரெக்டாக இருக்கும். ஆ, கேக்குதுரா? ஏதாச்சும் உடனே கூப்பிடு, நான் வந்துடுறேன். ஓகே, தேங்க்ஸ் டா. யூ ஆர் ஸ்வீட் ஆட்ரி. வாட் யூ டூயிங்? யூ ஆர் மைண்ட். நோ, டோன்ட் irritate me. Call you later. பை. பார்த்து பை. இவனுங்க வேற. சொல்றா. ஆ மச்சான், பேக்கரி வரையா ஒரு முக்கியமான விஷயம். வரேன்ரா. ஆ, வந்துடுவோம். என்னடா பிரச்சனை? இவன் தான். உனக்கு என்னடா பிரச்சனை? இவங்க தான். மச்சான் நீ கேள. டே மச்சான், நீயாச்சும் கேளேன்டா. யாருன்னா அது கேளுங்களேன்டா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க தான்டா பிரச்சனை. ஓ, என் பங்கு ஏதாவது சொல்லணும்ல. மச்சான் இவனுக்கு தான். இவன் ஆளுக்கு என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மச்சான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. கேர்ள்ஸ் ஆர் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள்ரா. மச்சான் இங்கே பாரு, ரொம்பலாம் யோசிக்காது. பொண்ணுங்களுக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கலனா கூட பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது நமக்கு வேண்டாம். நீ அவளை எப்படியும் பார்க்க போகல, அப்போ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதை எப்படியாவது 2 நாளில் வாங்கி கொடுத்துரு. அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாதானே அவங்களுக்கு சந்தோஷம். ஆமாம்ல, கரெக்டு தான். சரி மச்சான், அப்போ நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டு அவளை பார்க்க போகிறேன். அப்படியே பேசி தெரிஞ்சுக்கிறேன். வரட்டா? வைடா. ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இதே தான் உனக்கு. இப்படி கேட்குறது கேஷுவலாக கேட்க சொன்னாங்க. என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான், சரியில்லையே. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு தெரியாதாடா. யாஷா, உனக்கு உன் வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்சது என்னது? ஏன் கேட்டோன்னே வாங்கி தர போறியா?
இல்லை தெரிஞ்சுக்கலாமே தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இந்த பொருள்லாம் இருக்கும்ல, வளையல் கம்மல் அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஏதாச்சும் வாங்கி தரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, அது பொண்ணுங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தா தான் பிடிக்குமாமே. என் ஃப்ரெண்டு சொல்லி அனுப்புனா. இங்கே பாரு, நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி பிடிக்காட்டியும் பிடிச்சிருக்குன்னா சொல்ல மாட்டேன், சரியா? எப்படியும் நீ எனக்கு பிடிச்சது தான் வாங்கி தருவேன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சா நான் ஏன் அது இல்லாமல் காசு இல்லாத நேரத்தில் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டுருங்கன்னு வையேன், கொன்றுவோம். உன்ட்ட ஏதாவது நான் கேட்டனாடா? இல்லை இல்லை, லோ மெயின்டெனன்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா நான். இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லு. ரொம்ப பிடிச்சதுன்னா தாஜ்மஹால். தாஜ்மஹால். ம் தாஜ்மஹால். ம் வேற ஏதாவது ஈஸியாக சொல்லுடி. ம் நல்லா யோசி, ஏதாச்சும் இருக்கும். நீ ஒன்று பண்ணு, கண்ணை மூடி யோசி, என்ன ஞாபகம் சொல்லு. ம் என்னது? சொன்னா நீ ரொம்ப ஆடுவ. அப்படி என்னது? இது பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம். உன் கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கை.